வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பா மாறிட்டு வர சூழல்ல இப்போ நடந்த பல முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்புல ஒவ்வொன்னா பார்க்கலாம். அரசியல் தலைவர்களின் போட்டி விமர்சனங்களால் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டு தேர்தல் களம் பரபரப்பாகி இருக்கு. இந்த நிலையில சில முக்கிய நிகழ்வுகளை ஒவ்வொன்னா பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைய லேகியம் விக்கிறவர் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சிக்க, ஆமா நான் லேகியம் தாங்க விக்கிறேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு அண்ணாமலை. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் மோதல்னு பார்த்தா அதிமுக நிர்வாகிக பன்னீர்செல்வம் கூடவும் இன்னும் மோதிக்கிட்டு தான் இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சினிமா காமெடி காட்சியை சொல்லி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கிண்டல் அடிக்க, தொடர்ந்து தன்னை விமர்சிக்கிற ஜெயக்குமாரை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இப்ப பார்க்கலாம். அதிமுக பாஜக நிலைமை இப்படி இருக்க, திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடே சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இருக்காரு KS அழகிரி. தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பிருக்கும் தொகுதிகள்னு 22 தொகுதிகளை அடையாளம் கண்டிருப்பதாகவும் சொல்லி இருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி. சன் நியூஸுக்கு அவர் அளிச்ச பிரத்யேக பேட்டியில, பாஜக கூட்டணி பணக்காரங்க வீட்டு கல்யாணம் மாதிரி பெருசா தாங்க இருக்கும், ஆனா கடைசியில காத்து போன பலூன் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு KS அழகிரி சொல்ல, தேமுதிக கேட்கிற தொகுதிகளை பத்தி ஆச்சரியப்படுத்தி இருக்காரு பாஜக நிர்வாகி. தேமுதிக 14 சீட்டு கேக்குதா? ஓ, கொடுக்கிற கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன். அவரு அப்படி என்ன சொல்லி இருக்கிறாருன்னு பார்க்கலாம். தேமுதிகவிற்கான தொகுதிகளை பற்றி பாஜக இப்படி சொல்ல, பாஜக எங்களை ஏமாத்திடுச்சுன்னு சொல்லி இருக்காரு பாஜக கூட்டணியில் இருந்து புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி. கூட்டணியிலேயே இருந்தா கூட எங்க கோரிக்கையை பிஜேபி அரசு நிறைவேற்றாம தங்களை ஏமாற்றி விட்டதாக குற்றம் சாட்டி இருக்காரு அவரு. அப்போ பாஜக கூட மறுபடியும் கூட்டணி சேர்ந்தா தொண்டர்கள் ஏத்துக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு இப்ப பார்க்கலாம். இந்தியா கூட்டணியில அவர் போயிட்டாரு இவர் போயிட்டாருன்னு சொல்றீங்களே, தென்னிந்தியாவில தேசிய ஜனநாயக கூட்டணி எங்க இருக்குன்னு கேட்டிருக்காரு திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி. ஒருத்தர் கதவை திறந்து வச்சிருக்கோன்னு சொல்றதும், இன்னொருத்தர் கதவை மூடிட்டோம் அப்படின்னு சொல்றதும் தான் அங்க நடந்துட்டு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. பாஜக தமிழ்நாட்டை புறக்கணிச்சதால தான் கூட்டணியை விட்டு வெளியேறணும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்ல, எத்தனை காரணம் தான் சொல்லுவாங்க, எது உண்மையான காரணம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லி இருக்காரு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. கூட்டணி தொகுதி பங்கீடு அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, எங்க கூட்டணியில இந்த தொகுதியில் வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்காரு ஒரு தலைவர். அவர் யாரு, அப்படி என்ன சொல்லி இருக்காருன்னு ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா பார்க்கலாம். பாஜக கூட்டணியில யாரு சேர போறாங்கன்னு இன்னும் தெளிவாகாத நிலையில வேலூர் தொகுதியில நான் தான் தாமரை சின்னத்துல போட்டியிட போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம். சென்னையில செய்தியாளர்கள் மத்தியில் பேசின அவரு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு தொகுதிக்கு பாஜக கூட்டணி வேட்பாளரை அறிவிச்சிருக்கிற நிலைமையில பிரதமர் மோடியை குற்றம் சாட்டி இருக்காங்க கனிமொழி. முதலமைச்சராய் இருக்கும் போது என்ன சொன்னாரோ அதற்கு எதிரான நிலைப்பாட்டை தான் பிரதமரான பிறகு மோடி எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர்களே போராட்டம் நடத்துற நிலைமைக்கு தள்ளிட்டாங்கன்னு அவங்க குற்றம் சாட்டி இருக்காங்க. இன்னைக்கு பிரதமர் மேல கனிமொழி குற்றம் சாட்ட ஒன்றிய அரசு மேல ஊழல் குற்றம் சுமத்தி இருக்காரு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன். விஜயகாந்த் நடிச்ச ரமணா படத்துல பிணத்திற்கு வைத்தியம் பார்க்கிற காட்சியை விளக்கி சொல்லி ஒன்றிய அரசு மேல ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்காரு. ஒன்றிய அரசோட தணிக்கை குழு அறிக்கையை சுட்டிக்காட்டி அவர் என்ன அப்படி சொல்லியிருக்காருன்னு இப்ப பார்க்கலாம். ஒன்றிய அரசு மேல சரமாரியா குற்றச்சாட்டுகளை திமுக கூட்டணி பேசிட்டு இருக்க, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுறது எல்லாமே தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி இருக்காரு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன். அண்ணாமலை பேசுறதுக்கெல்லாம் பொழிப்புரை எழுதிட்டு இருக்க முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. கட்சிகளுக்கு இடையே கடுமையான விமர்சனங்கள் போயிட்டு இருக்க, மக்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதுதான் லட்சியமா இத்தனை கட்சிகள் தேவையான்னு சொல்லி இருக்காரு நடிகர் விஷால். அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற தேர்தலில் அவரு தாங்க ஜெயிக்க போறாருன்னு சொல்லி இருக்காரு. அதை பத்தி இப்ப பார்க்கலாம்.
கூட்டணிகளுக்கிடையே விமர்சனங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை கடுமையா விமர்சிச்சிருக்காரு பன்னீர்செல்வம். கல்யாண வீடுனா மாப்பிள்ளையா இருக்கணும், சாவ வீடுனா பிணமா இருக்கணும் அப்படிங்கறதா எடப்பாடி பழனிசாமின்னு ராமநாதபுரத்துல செய்தியாளர்கள் மத்தியில பேசும்போது அவர் விமர்சிச்சு பேசியிருக்காரு. அவரால தான் அதிமுகவை பிரிஞ்சு கிடக்கும்னு சொல்லியிருக்காரு. கிடைக்க தொடங்கிருச்சு. இனி வர நாட்கள நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.